செரிமானமாக இருக்க 2-3 நாள் ஆகிற பொருளுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால இது பொதுவாக சொன்ன ஒரு விஷயம். இன்னும் சில டாக்டர்கள்லாம் அறிவுபூர்வமாக சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா முட்டை சாப்பிடுங்க, சோயா சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் திடமான உணவுகள் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து அது செரிமானமாகிற மாதிரி உணவுகளை பற்றி பட்டியலெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஆசிட்ஸாக இருந்ததோ, கோக்கு குடிங்கன்னோ, இல்லை 7up குடிங்கன்னோ, அல்லது குறிப்பிட்ட பிராண்டடில் இருக்கக்கூடிய ஜூஸ் ரொம்ப சத்து அதை குடிங்கன்னோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. உணவுப் பொருளில் மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, சோயா சாப்பிடுங்க, ஹெல்த்தான பயிர் வகைகள் சாப்பிடுங்க, நாட்டு காய்கறிகள் சாப்பிடுங்க, கிழங்கு தவிர உருளைக்கிழங்கு தவிர மற்றதெல்லாம் காய் ஐட்டமில் தான் வரும். முள்ளங்கி மண்ணுக்கடி தான் விளையுது, ஆனால் அது காய். அதே சமயம் இஞ்சியும் அப்படிதான். இஞ்சி எல்லா உடம்புக்கும் ஒரே மாதிரியான தன்மைகளை கொடுக்காது. அதுலேயும் நான் சொல்லும்போது சில ப்ராக்டிக்கலான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்படி பூமிக்கடியில் விளையிறதுல சில கிழங்கு வகைகளை எல்லாம் தவிர்த்துட்டு சிலதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் அதிகம் நம்ம எடுக்கிறது உடல்நிலையினுடைய அலர்ஜி தன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு உடம்புல அலர்ஜி வந்துச்சுன்னா கிழங்கெல்லாம் எடுத்துக்காதீங்கம்மா, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கம்மாங்க. அப்படி இல்லை, அந்த கிழங்கு வகைகள் எடுத்துக்கும் போது அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து நம்மளுக்கு அது செட் ஆகுமா ஆகாதாங்கிறத பொறுத்து பக்க விளைவுகளை நிறையா உற்பத்தி பண்ணிடும். சரிங்களா? இது ஒரு வியாபார சிஸ்டமாக கொண்டு வர்றாங்க. இப்போது ஒருத்தருக்கு ஒரு பொருளை நான் விவசாயம் பண்ணுறேன், அல்லது அந்த பொருளை வாங்கி வேறு ஏதாவது நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் அதை மக்கள் மத்தியில் நான் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் பார்த்தியா, அவன்தான் இந்த பொருள் இதில் இருக்குது இதை வாங்குங்க, அந்த பொருள் அதில் இருக்குது அதை வாங்குங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்து வரும், அதை சாப்பிட்டீங்கன்னா சத்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஓட்ஸ் ஒரு வகை இருக்குது. சரியா? அந்த ஓட்ஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வலுவழுப்பு தன்மை நிறைய இருக்குது. மோஷன் போகிறக்கா இருந்தாலும் சரி, உள்ள சுத்திகரிப்பாகி ஒரு கழிவு வெளியில் வர்றதுக்காக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அந்த வலுவழுப்பு மட்டும்தான் உதவியாக இருக்குமே தவிர நிறைய பேர் இப்போ அந்த ஓட்ஸை காய்ச்சாமையே வேக வைக்காமையே சாப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுங்க, 1 டம்ளர் ஆகும். எப்படி ராய் மாவு எப்படியோ அது மாதிரி. ஆனால் ராய் மாவோட சத்து இதில் இருக்குன்னு நினச்சிருங்க, இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு வயிறு ஃபுல்லாகும், வயிறு நிறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்தும். அதே சமயம் மோஷன் ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் அடுத்த பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மண்ணும் கிடையாது. அதில் இருக்கிற பாலை பூரா எடுத்து வேறொரு மேனுஃபேக்சரிங் வேறொரு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி